நேற்று டே டியூட்டி முடிஞ்சு வரும்போதே ஆத்துக்கார் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டாரு, நாளைக்கு மார்னிங் மட்டும் டியூட்டி போனால் மாதிரி அதுக்கப்புறம் ஃபுல் டே ஆஃப் பண்ணி. இதை கேட்டதுமே எனக்கு பயங்கர குஷி. ஏன்னா நாளைக்கு ஃபுல்லாக வந்து எனக்கான செல்ஃப் கேர் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நைட்டே வெந்தயம் வந்து ஊற வச்சிருந்தேன். காலையில் எழுந்ததுமே அவருக்கு ஒரு க்ரீன் டீ போட்டு கொடுத்துட்டு அவர் டியூட்டிக்கு போய் இந்த மாதிரி ஜாக் பாட்டெல்லாம் எப்பாவது ஒருக்க தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் எனக்கான செல்ஃப் கேராக வந்து எடுத்துக்குவேன். அன்றைக்கி குக்கிங்கும் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணிக்குவேன். ஸோ அன்றைக்கி வெந்தயம் தயிர் தான் மிக்ஸ் பண்ணி இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஹேர் பேக் போட்டுட்டேன். அப்படியே சின்ன ஒரு ஆயில் மசாஜும் கொடுத்துட்டேன். வீட்டில் எல்லாம் இருக்கும்போது நான் வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் தான் ஃபேஸ் மசாஜ் வந்து பண்ணுவேன். இங்கே வந்து தீந்துருச்சு, அதனால ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணி தான் நான் ஃபேஸ் மாஸ்க் வந்து பண்ணியிருந்தேன். இந்த பஞ்சாப் தண்ணிக்கு நேச்சுரலாகவே முடி வந்து நல்லா க்ரோத் ஆகும். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி ஃபேஸ் யோகா இல்லை ஃபேஸ் ஆயில் மசாஜ்னு சொல்லலாம். அப்போ ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஃபேஸ் சிம்பிளாக பார்க்குறக்கே வித்தவுட் மேக்கலே நல்லா அழகாக பிரைட்டாக இருக்கும். ஸ்கின்ல எந்த ஒரு முகப்பொருள் இல்லாமல் இருந்தாலே ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்ல லட்சணமாக இருக்கும். நம்ம ஃபேஸில் உள்ள டார்க் சர்க்கிள், ஃபேஸ் ரிங்கிள்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி ரெகுலராக பண்ணோம்னா சீக்கிரம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்ஸ்டன்ட் தோசை சட்னி தான் ரெடி